வணக்கம். இந்தியாவில் 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆரம்பமாக போகுது. இந்த கணக்கெடுப்பு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா இது டிஜிட்டல் முறையில் நடக்க போகுது. முதல் கட்டத்தில் வீடுகளை பட்டியலிடுறது, அதாவது ஒவ்வொரு வீட்டையும் கணக்கெடுக்கிற வேலை நடக்கும். இரண்டாவது கட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்கும். இப்போ முதல் கட்டத்தை பற்றி பார்க்கலாம். இதுக்காக நியமிக்கப்பட்டவங்க உங்க வீடுகளுக்கு வந்து தகவல்களை சேகரிப்பாங்க. ஆனா இந்த வேலையை நீங்களே செல்ஃப் என்யூமரேஷன் போர்ட்டல் மூலமாகவும் செய்யலாம். குடும்ப தலைவர் இல்லைனா அவருக்கு பதிலாக குடும்பத்தில் இருக்கிற யாராவது இந்த வெப்சைட்டுக்கு போய் அவங்க வீடு மற்றும் அங்க இருக்கிற வசதிகளை பத்தின விவரங்களையும் பதிவு செய்யலாம். ஒரு முக்கியமான விஷயம், ஒரு குடும்பம் ஒரு மொபைல் நம்பரை மட்டும்தான் பயன்படுத்த முடியும். அதோட இது குடும்ப தலைவரோட அல்லது தலைவியோட சார்பா பதிவு செய்யப்படணும். ஒரு முறை ஒரு மொபைல் நம்பரை பதிவு செஞ்சுட்டா அதை வேற குடும்பத்துக்கு பயன்படுத்த முடியாது. குடும்ப தலைவரோட அல்லது தலைவியோட பெயரை மாற்றவும் முடியாது. மக்கள் தங்களை தாங்களே கணக்கெடுத்துக்கிட்டா இந்த வேலை இன்னும் சுலபமாகவும் வேகமாகவும் முடிஞ்சிடும். இந்த செல்ஃப் என்யூமரேஷன் ஒரு சிறப்பு வசதி. உங்க மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசத்துல கணக்கெடுப்பு ஆரம்பிக்கிறதுக்கு 15 நாளைக்கு முன்னாடியே இது ஓப்பன் ஆயிடும். விருப்பப்படுறவங்க இந்த வசதி மூலமா தங்களோட விவரங்களை முன்கூட்டியே பதிவு செஞ்சுக்கலாம். போர்ட்டல்ல விவரங்களை எப்படி பதிவு செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல எஸ்சி போர்ட்டலை ஓப்பன் பண்ணுங்க. அப்புறம் உங்க மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசத்தை தேர்ந்தெடுத்துட்டு கேப்சாவை டைப் பண்ணுங்க. அடுத்து வர வரவேற்பு திரை நீங்க என்ன செய்ய வேணும்னு வழிகாட்டும். இப்போ குடும்ப தலைவர், உதாரணமா சுசீலா தேவி, அவங்களோட பெயரையும் மொபைல் நம்பரையும் டைப் பண்றாங்க. உங்களுக்கு வசதியான மொழியை தேர்ந்தெடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு ஓடிபி மூலமா வெரிஃபிகேஷன் நடக்கும். இந்த முழு செயல்முறையும் ரொம்ப பாதுகாப்பானது, அதே சமயம் ரொம்ப சுலபமானது. உங்க மாவட்டத்தையும் பக்கத்துல இருக்கிற முக்கியமான இடத்தையும் தேர்ந்தெடுக்க வேண்டியது அவசியம். மேப்ல நீங்க தேடின இடத்த காட்டுற மாதிரி ஒரு மார்க்கர் வரும். இப்போ அந்த மார்க்கரை உங்க வீடு இருக்கிற இடத்துக்கு நகர்த்துங்க. அதுக்கப்புறம் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இதுக்கப்புறம் கேள்வித்தாள் பேஜ் ஓப்பன் ஆகும். முக்காவாசி கேள்விகள் ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கிற மாதிரி தான் இருக்கும். பெயர்களை டைப் செய்ய ஃபோனடிக் மற்றும் விர்ச்சுவல் கீபோர்டு இருக்கும். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்தா அதை உடனே தீர்க்க FAQவும் டூல் டிப்ஸும் இருக்கு. ஏதாவது கேள்வியோ தகவலோ விடுபட்டு இருந்தா சிஸ்டமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஞாபகப்படுத்தும். எல்லா விவரங்களையும் பதிவு செஞ்சதுக்கு அப்புறமா இதை கவனமா செக் பண்ணுங்க. தேவைப்பட்டா நீங்க மாத்திக்கலாம். இதை டிராஃப்டா சேவ் செய்யலாம், இல்லைனா இறுதியா சப்மிட் பண்ணலாம். சப்மிட் செஞ்சதுக்கு அப்புறம் ஹெச்ல ஆரம்பிக்கிற 11 இலக்கு SCID ஸ்கிரீன்ல வரும். இது உங்களுக்கு SMS மூலமாகவும் வரும். கணக்கெடுக்கிறவங்க உங்க வீட்டுக்கு வரும்போது இந்த SCIDயை அவங்க கிட்ட கொடுங்க. நீங்க கொடுக்கிற சரியான தகவல் நம்ம நாட்டை வலுப்படுத்துறது மட்டும் இல்லாம அதோட உண்மையான நிலையையும் காட்டுது. அதனால இதுல கலந்துக்கிட்டு உங்க முழு ஒத்துழைப்பையும் கொடுங்க. நமது மக்கள் தொகை கணக்கெடுப்பு, நமது வளர்ச்சி.